தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ்நாட்டோட 13வது முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்களே, அவர் பொறுப்பேற்ற கையோடு சட்டப்பேரவைக்குள்ள ஒவ்வொருத்தரா வந்து எம்எல்ஏஸா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அங்க நடந்த நிகழ்வுகள் இருக்க பாருங்க, அப்சல்யூட் சினிமான்றது அப்சல்யூட் பாலிடிக்ஸா உங்களுக்கு ஃபுல்லா காட்டுற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எடுத்ததும் முதல் சம்பவம் எங்க திரும்ப ஆரம்பிக்குது, நம்ம சட்டப்பேரவை இருக்குல்ல அதை நெருங்கிட்டாப்ல யாரு, தாவேக்காவோட எம்எல்ஏவான பார்த்திபன் அவர்கள். நல்லா மிடுக்கா இருப்பார் பாருங்க, போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பார்க்கறதுக்கு. இப்பயும் இவர் நெருங்கிட்டாரு. நெருங்கின கையோடு அந்த நுழைவாயிலுக்கு அருகில் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டாருங்க. விழுந்து சட்டமன்றத்தை வணங்கினாரு. இதை பார்க்குறப்ப பரவாயில்லையே, சட்டப்பேரவைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. அடிதடி வேட்டியை தூக்கி மச்சு கட்டுறது, அதுக்கப்புறம் சில இன்னும் சொல்ல முடியாத பல விஷயம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அதுக்கான மாண்பு இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு இவங்க பார்க்குறாங்கன்றது லிட்டரலாக வெளியவே தெரியுது நம்மளுக்கு. ஆனால் வெளியில் இருக்க இந்த மாண்பு இதுக்கப்புறம் உள்ளேயும் இருக்கணும். பார்ப்போம். எல்லா எம்எல்ஏ சார்ந்ததான் இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பொறுப்பேற்க ஆரம்பிச்சிருந்தாங்க சட்டப்பேரவைக்குள்ளே. அதில் முதல்ல நல்லா கோட் சூட் போட்டு நல்லா சமத்தா வந்துட்டு இருக்காருல நம்ம சிஎம் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவர் அந்த சிஎம் இருக்கையை பற்றிக்கிட்டாருங்க. பெரிய கனவு, சட்டப்பேரவைக்குள்ளே சிஎம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றது. எல்லாருக்கும் அந்த கனவு காணலாம், கை கூடுறது கஷ்டம். ஆனால் இவர் கை கூடி இருக்கு. இவரை சுற்றி தான் ஒட்டுமொத்த அவையுமே. இதை மறந்துடாதீங்க மக்கள். பெரம்பூர் எம்எல்ஏவா இவர் பதவி ஏற்றுக்கிட்டாப்ல. ஏன்னா திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணிட்டார்ல, பெரம்பூர் எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவர் பதவி ஏற்கும்போது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் இருக்காங்களா, அவங்க ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பெரம்பூர் தொகுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இதுக்கு பிற்பாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவர் பொறுப்பெடுத்து முடித்த பிற்பாடு மியூச்சுவலாக விஜய் அவர்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, வணங்குறது, இது போல விஷயமும் அரசியல் நாகரிகம் கருதி அங்கே நடந்துருந்துச்சு. பல பேர் சொன்னாங்களே, சினிமா கலைஞர்கள் அந்த கூத்தாடிலாம் எதுக்கு அரசியலுக்கு வரணும், நாட்டாளா ட்ரை பண்ணணும், அது இது ஆசலாக இருக்குன்னு என்னென்னமோ பேசினாங்களே. இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது யாருங்க, விஜய் அவர்கள். ஒரு நடிகர், உங்கள் டைமில் சொல்கிறதா இருந்தால் ஒரு கூத்தாடி. எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறது யார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லையா? சொல்லிக்க ரைட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டாரா, கூடவே சேகர் பாபு அவர்களும் எம்எல்ஏவா பொறுப்பெடுத்துக்கிட்டாப்ல. திரு உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும்
நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு P.K. சேகர்பாபு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட P.K. சேகர்பாபு எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறப்ப சட்டம் நல்லா இருந்துச்சுல, ரைட்டு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமாக எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்குள்ளே போகிறாங்களே, சாதாரண விஷயமா மக்களே இது. அவங்க கணவர் கேப்டன் அவர்கள் இருந்த இடம், எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த இடம், அப்பேற்பட்ட அவைக்குள்ளே இவங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்கன்னா உணர்ச்சி மிகுதி பயங்கரமாக இருக்கும்ல. சட்டமன்றத்தோட வாசல் படி இருக்குல்ல, அதை தொட்டு கும்பிட்டாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் கோயிலில், அதை இங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவைக்குள்ளேயே நெருங்கினாங்க அவங்க. இவங்க எம்எல்ஏவா பொறுப்பேற்கிறப்ப பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பிரேமலதா எனும் நான், அந்த வார்த்தைகளை கேட்குறப்ப இந்த மொதல் ஃப்ரேஸ் வருது பாருங்க விஜயகாந்த்னு சொல்லிட்டு, அப்பயே பல பேருக்கும் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இவங்க விஜய் அவர்களை பார்த்து, முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் வச்சாங்க. அவர் உடனே எழுந்து நின்று வணக்கம் வச்சாருங்க. ஆக்சுவலாக ஈகோ துளியும் முதலமைச்சர்கிட்ட இல்லைன்றது இங்கே லிட்ரலாக தெரியுது. மாண்புமிகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த். கையெழு விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இந்த எம்எல்ஏஸ் பொறுப்பேற்பில் நான் ரொம்ப பார்த்து திரும்ப 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 லூப்பில் பார்த்து ரசிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பேற்பு தான். என்ன விஷயம்னா, மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ இருக்கார்ல காமராஜ் அவர்கள், அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்க வந்தாருங்க. சிஎம் சீட்டில் யார் இருக்கா? விஜய் அவர்கள். இவரை சிஎம் சீட்டில் உட்கார வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, அதான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலைபுரம் போச்சு பாருங்க. அப்போ கூட ஒருத்தர் வந்து கையெழுத்து போகிற மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டது டிவிகே சைட்லேருந்து. இவர் கட்டண ஆதரவுலாம் கொடுக்கல, வீடியோவாக இருக்கலாம்னு சொல்லி டிடிவி அண்ணன் சொன்னது, இது போல பல கலைவரங்கள் போச்சு பாருங்க. அது எல்லா கதையோட நாயகனே காமராஜ் அவர்கள் தான். இவர் வந்தார் பொறுப்பேற்க. அப்போ விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் போட்டு சிரிச்சாப்புல. அந்த புன்னகையில் 1000 அர்த்தம் இருக்குங்க. இவர் மைண்டில் என்னென்ன ஓடிட்டு இருக்கு வச்சு பாருங்களேன். விஜய் அவர்களும் பதிலுக்கு அவரை பார்த்து சிரித்து வணக்கம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இது போல விஷயங்கள் நடந்துச்சு. மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். எமோஷ்னலாக சில விஷயங்களும் பேரவையில் நடந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பண்ருட்டி அதிமுக எம்எல்ஏ இருக்கார்ல மோகன் அவர்கள், அவர் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை பார்த்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு பொறுப்பேற்கும் போது. ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கம்மா அது இதுன்னு சொல்லிட்டு பல கனவுகள்னு சார்ந்து பல விஷயம்னு சொல்லி அந்த மனுஷன் ஒரு மாதிரி அங்கே ஆயிட்டாருங்க. புரியுது, ஏன்னா எல்லா தலைவர்களும் எல்லாருக்கும் உணர்ச்சி பூர்வமாக கனெக்ட் ஆகுறதில்ல. அப்படி உணர்ச்சி பூர்வமாக ஒன்ஸ் ஒருத்தவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா தலைமுறையாக அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை இங்கே பார்க்க முடிஞ்சுது. மாண்புமிகு திரு க. மோகன் பண்ருட்டி.
சட்டமன்ற பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கா. மோகன் என்றும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையாக நிலைநிறுத்துவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்பு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அம்மா எங்களுக்கு ஆசைப்படுங்க. ஆனால் செங்கோட்டையன், அமைச்சர் செங்கோட்டையன் அவர் பொறுப்பேற்க வந்தார் பார்த்தீங்களா? அப்போ அவர் வரும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுந்து நின்ட்டாங்க. எழுந்து நின்று அவர் வணக்கம் வச்சார். அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்கவே போனார். ஸோ எந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களை விஜய் அவர்கள் மதிக்கிறாங்க அப்படின்றது ஒரு நிகழ்வுலையும் தெரியுது நல்லா. அமைப்பின் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். அடுத்து இந்த சர்ப்ரைஸ் கேண்டிடேட் யார்? விஎஸ் பாபு அவர்கள். இவர் தான் சொல்கிறேன், கொளத்தூரில் ஒரு சிட்டிங் சிஎம்ஐ தோற்கடிக்கலாம் சாதாரண விஷயமாங்க, அந்த சாதனையை பண்ணவராச்சு. இவர் பொறுப்பேற்க வந்தாருங்க. அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் ஆற தழுவி வாழ்த்து தெரிவித்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது கொஞ்சம் மாண்புமிகு திரு விஎஸ் பாபு கொளத்தூர். திரு விஎஸ் பாபு கொளத்தூர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஎஸ் பாபு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் உளமாற உறுதி அளிக்கிறேன். சபரிநாதன், விருகம்பாக்கம் தாவேகா எம்எல்ஏ. இவர் யார் தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்களோட டிரைவர் மகன் இந்த சபரிநாதன் அவர்கள். ஸோ தனக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்த, இவ்வளோ வருஷம் வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவரோட பையன் எம்எல்ஏவா இங்கே பொறுப்பெடுக்கிறார்ல, இதை பார்க்குறப்ப அவர்களோட சந்தோஷமா இருந்திருக்கும் முதலமைச்சருக்கு. அந்த காட்சி பார்க்க முடிஞ்சது. மாண்புமிகு திரு ரா. சபரிநாதன், விருகம்பாக்கம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரா. சபரிநாதன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையாயும் நம்பிக்கையும் பெற்றிருதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். அண்ணன் இபிஎஸ் எடப்பாடி கே பழனிசாமி அவரும் பொறுப்பேற்றுக்கிட்டாருங்க வந்து. ஆனால் என்ன, முன்னாடிலாம் இந்த அளவுக்கு எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் ஏடிஎம்கில் இருக்குனாக்கா, இபிஎஸ் அவர்கள் பொறுப்பெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா மேசியை பயங்கரமாக தட்டுவாங்க. இந்த முறை சத்தம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. காரணம் என்ன ஏதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்தார், பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அது வரைக்கும் விஜய் அவர்கள் பக்கம் திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் போய் அவரோட இருக்கையில் அமருவார்ல, அமர்ந்த பிற்பாடு விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் போட்டாப்புல விஜய் அவர்கள் சின்ன ஸ்மைலோடு வணங்கினார். இந்த விஷயமும் நடந்துச்சாங்க. மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எடப்பாடி அவர்களுக்கு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் வணக்கம் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில பேர் வைக்கல. பிளவுன்னு செய்தி வெளியே வந்துட்டு இருந்துச்சுல, அது கிட்டத்தட்ட உறுதின்ற மாதிரி தான் அங்கே சில விஷயங்கள் நடந்துச்சு. சட்டப்பேரவைக்குள்ளே பொறுப்பேற்கும் போதே பார்க்க முடிஞ்சுது. இபிஎஸ்க்கு மறுத்த வணக்கத்தை சில எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வணக்கம் போட்டாங்க. இந்த ஒரு விஷயமாக நடந்துருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரும் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. கடவுளின் பெயரால் அப்படின்னு தான் இதுவரை காலமும் ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பெடுக்கும் போது உச்சரிக்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த முறை என்ன நடந்துருக்கு தெரியுமா? திமுக மரபுப்படி உளமாற அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாங்கள திமுகவினர்லாம், அந்த உறுதிமொழி அவர் எடுத்திருக்காரு. அவர் இருக்கிற பார்ட்டி இப்போ என்ன, திமுக வச்சு இவரோட பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்துக்கு பதிலாக ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கும்முடியம் போட்டு போனாப்புல ஓபிஎஸ் அண்ணா அவர்கள். மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். யாரு கண்டா அடுத்து டிவிக்கே பக்கம் ஓபிஎஸ் என்ன போனாலும் ஆச்சரியப்படல இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கட் ஃபீலிங் மட்டும்தான். ராஜ்மோகன் அவர்கள் இவரும் பொறுப்பெடுத்துக்கிட்டாருங்க. அப்போது கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, கடவுள்னு சொல்கிறப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கம் திரும்பிட்டாப்புல. விஜய் அவர்களை தான் எந்த அளவுக்கு பெரிய கடவுளாக பார்க்குறாருன்றத இங்கே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அஜித்தே கடவுளே அந்த விஷயம் போயிடுச்சு போல இருக்கு. கடவுளே விஜய்ன்ற மாதிரி புதுசாக ஃப்ரேஸ் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. மாண்புமிகு திரு ராஜ்மோகன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்மோகன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். சபரி ஐங்கரன், பெரியகுளம் தாவேக்க எம்எல்ஏ. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதாவது பொறுப்பெடுத்துக்கிறாப்புல எம்எல்ஏவா, அப்போ சைன் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பேனாவை கண்ணில் ஒத்திக்கிட்டு அவர் சிக்னேச்சர் அங்கே பதிவு பண்ணியிருந்தாரு. இது போல விஷயமும் நடந்துச்சு. மாண்புமிகு திரு க சபரி ஐங்கரன், பெரியகுளம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கணேஷ்குமார் சபரியங்கரன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு அமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும்
கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இந்த பேரவையில் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற முக்கியமான சில பேரில் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சௌமியா அன்புமணி அவர்கள், இவங்களும் வந்தாங்க, கடவுள் அறிய அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு போனாங்க. ஸோ இதுக்கப்புறம் அசம்பிளி செஷன் பெருசாக போக போக தான் இவங்க எல்லாரையும் மக்கள் நம்பி இங்கே அனுப்பிச்சிருக்காங்களே சட்டப்பேரவைக்குள்ள பிரதிநிதிகளா, அவங்க எந்த அளவுக்கு அந்த தொகுதி மக்களுக்காக பேச போகிறாங்கன்னு உண்மை வெளியே வரப்போகுது. சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்தில் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பித்து தொகுதி மக்கள் பிரச்சனை பெருசாக கொண்டு போனாங்கன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து இவங்க அரசியல் காலத்தில் பெருசாக வருவதற்கான வாய்ப்பு பெருசாக இருக்கு. ரொம்ப ரொம்ப மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சௌமியா அன்புமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். சரி ப்ரோ, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே, சொதப்பல் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நடந்துச்சு. அதை பற்றியும் சொல்கிறேன் தெளிவாக. கீர்த்தனா அவர்கள் எம்எல்ஏ மட்டும் இல்லை, மினிஸ்டர் கீர்த்தனா, இவங்க வந்தாங்க, பொறுப்பெடுத்துக்க எல்லா இனிஷியேஷனையும் ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, எம்எல்ஏ சர்டிஃபிகேட் இருக்கணும்ல, ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்களே, அந்த சர்டிஃபிகேட் இல்லை, கொண்டு வரல. இது போல் பிளண்டர்ஸ் தான் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்லாம் விட்டுடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தப்பை பண்ணிட்டாங்க, பதவி ஏற்க அனுமதிக்கப்படலை. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்த பிற்பாடு தான் திரும்ப பதவி எடுத்துக்கிட்டாங்க. இது போல விஷயமும் நடந்திருக்கு. மாண்புமிகு செல்வி ச கீர்த்தனா. நம்ம இடம் விட்டுருக்கோமா? கீர்த்தனா மேடம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சா கீர்த்தனா என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். தாவேக்கா இப்படிதான் ப்ரோ, நாங்கள் தான் சொல்கிறோமே அவங்க சரியில்லை, அது நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க அதுன்னு பல பேர் சொல்லுவீங்க. இப்படி எல்லாரையும் ஒரே ஐடியா சொல்கிறாதீங்க. ஏடிஎம்கு சைட்லையும் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கேசி கருப்பண்ணன் அண்ட் உஷாராணி அவர்கள் இவங்க இந்த சர்டிஃபிகேட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க அதனால் முதல்ல பொறுப்பேற்க அனுமதிக்கப்படலை. இதுக்கப்புறம் அடுத்த கட்ட அனுமதி படலாமா தான் ஒன்று ஆரம்பிச்சு போச்சு. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாளில் சிவி சண்முகம் அவர்கள் பதவி ஏற்கலை. ஸோ உங்களுக்கு தான் தெரிஞ்சிருமா, அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்களே ஏடிஎம்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பதவி ஏற்கலை. இதுக்கு அடுத்து நடக்கிற அலுவல் இருக்குது பார்த்தீங்களா, அதிகபட்சம் 24 ஹவர்ஸ்க்குள்ள. அப்போ இந்த விட்டு போன பதவியேற்புல ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்க தேர்வும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல்லாக நடந்து முடிய போகுது. இதில் தாவேக்கா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை யார் வர வாய்ப்பு இருக்குது தெரியுமா? இல்லைன்னா வாய்ப்பு அவங்க சொன்ன இப்போ அவங்க தான் சபாநாயகர். ஜேசிடி பிரபாகர் இருக்கார்ல, இவர் இந்த தேர்தலுக்கு போட்டி போடுறாப்புல சபாநாயகர் தேர்தலில். இவர் இப்போதைக்கு 1000 விளக்கு எம்எல்ஏங்க தாவேக்கா சார்ந்து. இவரை பற்றி சொல்லணும்னா 1980 அண்ட் 2011 இந்த 2 காலகட்டத்திலையும் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் தான் இதுக்கப்புறம் சபாநாயகராக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த முறை பேரவையில் பார்த்தீங்கன்னா புதிய முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறைந்த வயசில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது நல்ல விஷயம்தான். யங்ஸ்டர்ஸ் உள்ளவரும் ஆசைப்பட்டோல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தை நம்ம சவால் இதில் சட்டப்பேரவைக்குன்னு தனியாக மரபுகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மேடையில் மைக்க பிடிச்சி பேசுறதுலாம் கிடையாது. அங்கே சில மரபுகள் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதை அவங்க கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் இனிஷியல் பீரியட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் அதை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி சொல்லணும்னாக்கா, சிஎம் கிட்ட நேரடியாக யாரும் அங்கே பேசக்கூடாது. இது முக்கியமான மரபு இந்த அவையை பொறுத்த வரைக்கும். சபாநாயகர்னு ஒருத்தர் அமர்ந்திருக்காருல,
அவர் வழியாக எந்த விஷயமா இருந்தாலும் சிஎம் காதுகளுக்கு கொண்டு போகணுமே தவிர யாருமே அவர்கிட்ட டைரெக்டாக கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது. ரைட்டு. அதேமாதிரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இது போல் வார்த்தைகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஏதோ கெட்ட வார்த்தை நினச்சிட்டு இருப்பீங்க, எல்லாமே பொய்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அதையே நீங்கள் அவைக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக உண்மைக்கு புறம்பானவை, இது போல் பூசி மொழிகிற வார்த்தைகள் இருக்குல்ல, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவைன்றது விவாதத்துக்கு உட்பட்டது. ஒரு வார்த்தை போதும் உங்களை பெருசாக ட்ரிகர் பண்ணி விட்டுறதுக்கு, அது வேறு மாதிரி பிரச்சனை போய் முடிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் எந்தெந்த வார்த்தையில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தனியாக ஒரு தொகுப்பே வச்சுருக்காங்க. அதே போல் அவைக்குள்ளே கையெல்லாம் தட்டக்கூடாது. இந்த முறை அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கை தட்டக்கூடாது, மேசையை மட்டும்தான் தட்டணும். அப்ளாஸ்ன்றது அப்படி தான் பண்ணணும். நோட்டீஸ் கொடுக்குற நடைமுறை இருக்குல்ல, இதுக்கப்புறம் ஃபுல் பிளஜாக கற்றுப்பாங்க ஒவ்வொரு எம்எல்ஏஸும் புதுசாக வந்திருக்கவங்க. அண்டு பேசுகிறதுக்கு சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்கறதுன்னு ஒரு முறை இருக்குது, அதையும் ஃபுல்லாக அவங்க படிப்பிச்சுக்கணும். இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கனாக்கா இதுக்கப்புறம் 2-3 மாதத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதிகளாக ஃப்யூச்சரில் பெருசாக சோபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெருசாகிடும். ஸோ புதுசாக உள்ளே வந்திருக்கான சட்டப்பேரவைக்குள்ளே அவங்க எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அண்டு ஏடிஆர், மாற்றத்திற்கான ஜனநாயக அமைப்பு, இவங்க ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. சொல்கிறேன் அந்த தகவலை பற்றியும். என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிமினல் கேசஸ், அதாவது குற்ற வழக்குகள் கொண்ட எம்எல்ஏஸோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா இந்த முறை? 126 பேர். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் நினைக்கிறீங்க? தாவேகா, 41 பேருங்க. செகண்ட் பிளேஸில் 2 கட்சிகள், திமுக அண்ட் அதிமுக. திமுக எம்எல்ஏஸ் கிட்டத்தட்ட 14 பேர் மேலே குற்ற வழக்குகள் இருக்குது. அதிமுக எம்எல்ஏஸ் கிட்டத்தட்ட 14 பேர் மேலே குற்ற வழக்குகள். காங்கிரஸ் எம்எல்ஏஸ் 2 பேர் மேலேயும், பாமக எம்எல்ஏஸ் 2 பேர் மேலேயும் இது போல் குற்ற வழக்குகள் இருக்காமா. ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் ஃபைனலைஸ்ட்னு எடுத்துக்காதீங்க, ஒரு அமைப்பும் ரிசர்ச் பண்ணி இது போல் நம்பர்ஸை வெளியிடுவாங்க. அடுத்த கட்ட நம்பர்ஸையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ப்ரோ இந்த அளவுக்கு இருக்காங்க அப்போனா ஒஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. குற்ற வழக்குகள் இருக்குது. இப்படி குற்ற வழக்குகள் இருக்கிற யாருமே எலெக்ஷனில் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு எங்கே போவீங்க? ஒரு கட்சி சார்ந்து சேர்கிற முக்கியமான முகங்கள் குற்ற வழக்கே இல்லாமல் இருக்கணும்னா அது பாசிபிலிட்டி இருக்குமா? ஆனால் என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா, எல்லாம் சார்ந்து கிளியர் பண்ணவங்க கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணப்படுறாங்கன்னா சிறப்பு. ஆனால் அது நடக்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம் மக்களே. இருந்தாலும் கனவு காண்ற விஷயம் தானே, ஃபியூச்சர் அது நடக்க தான் பார்ப்போம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆளுங்கட்சியா தாவேகா, எதிர்கட்சியா திமுக? பல பேர் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்களா? இப்போ நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன். விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி விமர்சித்தவங்களாம், மாண்புமிகு முதலமைச்சர்னு சட்டப்பேரவையில் அவர் முன்னாடி பேசும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சட்டப்பேரவையில் மக்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா தேவையில்லாமல் வம்பு வழக்கு, சண்டை போடுற மாதிரி பேசுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லை. அந்த என்டர்டைன்மெண்ட்டு தொகுதிகள், ஒரு தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டில் அது சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி அது சார்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு பிரதிநிதியும் அரசுக்கு கவனத்தை கொண்டு போகிறது, இதெல்லாம் எப்படி பண்ணால் சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.